إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இறுதி முடிவு இனிதாகட்டும் என்ற தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நேரம் ஈமானுடனும் முஸ்லிமாகவும் மரணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் அல்லாஹ் எல்லாத்திற்கும் இந்த நேர்வழியை வழங்கவில்லை. அந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதுல முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகில் 250 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 200 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய மக்களில் 250 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய மக்களாக முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லீமுக்கு அல்லாஹ் என்ன இலக்கணத்தை சொல்கிறானோ அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் அதிலேயும் குறைவாகத்தான் இருப்பார்கள். இப்படி இந்த குறைவாக வாழக்கூடியவர்களும் மரண நேரத்தில் முஸ்லிமாகத்தான் மரணிக்கிறார்களா என்றால் அது நாளைக்கு மறுமையில தான் நமக்கு தெரியும். ஆனால் நாம் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். எந்த நேரத்திலையும் அல்லாதவர்களுக்கு, தாக்கூத்துகளுக்கு, சைத்தான்களுக்கு அடிபணிந்து விடாமல் படைத்த ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, படைத்தவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிப்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் சொல்லக்கூடிய செய்திகளையும் அந்த சம்பவங்களையும் நம்ம பார்த்தால்
நம்மளுடைய இறுதி முடிவு என்ன நிலைமையில் இருக்க போகுதோ என்று தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறது. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களையே, ரசூலுல்லாஹ்வோடு வாழக்கூடிய காலத்திலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மரணித்தவர்களும் இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு மரணித்தவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களும் இருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மக்களுடைய நிலைமை. அப்ப இப்படியாக ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் சந்தித்த மக்களுடைய நிலைமையே இவ்வாறு இருக்குமே ஆனால் நாம இதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மரணம் என்பது நமக்கு எப்போது வருவது என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு இளமையாக இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம், நாம முதுமையில நல்லவனாக மாறிக்கிடுவோம், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நல்லவனா மாறிக்கிடுவோம், இன்னும் ஒரு 40 வயசை தாண்டட்டுமே, ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுல தான் நபி பட்டம் கிடைச்சது, ஒரு 40 வயசை தாண்டட்டுமே அப்படின்ட்டு நம்ம இருப்போம். ரசூலுல்லாஹ் 63 வயசுல தானே மரணிச்சாங்க, ஒரு 55 தாண்டட்டுமே, அப்புறம் நம்ம நல்லவனாக வாழ்ந்து கொள்வோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் மரணம் உங்களை எப்போது வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இளம் வயதில் மரணிக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தார்கள். 6லையும் சாவு 100லையும் சாவுன்னு சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனா ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு சிறு வயது மரணங்கள், இளம் மரணங்கள் ரொம்ப அதிகமாகிவிட்டது. மரணத்தினுடைய வாசல்கள் பெருகிவிட்டது. நீங்க சமீபத்தில் பார்த்திருக்கலாம், ஒரு கூட்டத்துக்கு போன 41 பேர் காலி. சும்மா கூட்டத்துக்கு ஒரு நடிகனை பார்க்க போன 41 பேருடைய ஜோலி முடிஞ்சு போச்சு. வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனா சாவினுடைய இன்னைக்கு சிறுவராக இருக்கக்கூடியவர்களுக்கு சோறு வந்துடுது. ஹார்ட் அட்டாக், 15 வயசு பையன், 20 வயசு பையன், இவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது. இப்படி எல்லாம் மரணத்தினுடைய வாசல்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. எந்த விதமான கெட்ட வழக்கமும் இருக்காது. கேன்சர்ல பாதிக்கப்பட்டு மரணம், அது போக ஆக்சிடென்ட்கள், அது போக என்னது மது அருந்தி விட்டு எல்லா உடல் உறுப்புகளும் கெட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறது, போற வழியில விழுந்து சாவுறது, இப்படியாக மரணத்தினுடைய வாசல்கள் பெருகிவிட்டது. நாம நல்லவனா ஓரத்தில் போனாலும் எதிர்த்து வரோம், என்ன நிலையில வர்றான்னு தெரியாத அளவுக்கு அப்படியெல்லாம் மரணம் என்பது நம் கண்ணு முன்னாடியே ஊசலாடி கொண்டிருக்கிறது. அப்ப இன்னும் காலம் போகட்டும், ஒரு 10 வருஷம் போகட்டும், ஒரு 20 வருஷம் போகட்டும், நம்ம நல்லவனா மாறிடுவோம், திருந்திடுவோம், இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டீர்களே ஆனால் அதெல்லாம் நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போயிடலாம். என்றைக்கு நம்ம நல்லவனாக ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு நல்லவன் ஆயிரணும். எதெல்லாம் நமக்கு நல்லமலாக தெரிகிறதோ, மார்க்கம் சொன்ன விஷயங்கள் அமலாக தெரிகிறதோ அது உடனே செய்வதற்கு முயற்சி செய்யணும். தள்ளி போட்டீர்களே ஆனால் அது என்ன ஆகும்னு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பிஹவாதிமி, செயல்கள் அனைத்தும் இறுதி முடிவை பொறுத்து தான் அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா இடத்துலயும் உள்ளதான், எல்லா விஷயங்கள்ல உள்ளதான். இப்ப ஒரு வியாபாரம் நிறுவனம் வச்சு நடத்துறாரு, ஒரு நிறுவனத்துல ஒரு மேனேஜரா போட்டிருக்காரு ஒருவரை, அல்லது ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு, 15 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்க்கிறாரு, நம்பிக்கையாக நாணயமாக நேர்மையாக நடக்கிறாரு. ஒரு தடவை திருடுகிறாரு, கையும் களமா மாட்டிக்கிறாரு. திருடும் போது கையும் களமா மாட்டிக்கிறாரு. இப்ப அந்த முதலாளி என்ன சொல்லுவான், நான் உன்ட 15 வருஷம் வேலை பார்த்தன, என் மேல் நம்ப மாட்டியா? அட நீ 15 வருஷம் வேலை பார்த்தது சரி, கடைசியில் நீ திருட்டு பயிலா போயிட்டிய. அந்த கடைசி முடிவு தான் மனிதனை நல்லவனாக கெட்டவனாக மாத்துறது. அந்த 15 வருஷம் நீ உழைச்சிய, அது உனக்கு மதிப்பை தரல, நீ கடைசியை திருடுன திருட்டு உன்னை கெட்ட பேராக்கி விட்டது. இது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யுத்தம், ஒரு யுத்தத்துல ஒரு சஹாபி முஸ்லிமா இருந்தவர் தான், முஸ்லிமாக இருந்து கொண்டுதான் களத்துல இறங்கி என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் போராடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பூமியிலே நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அவரை பார்த்தா களத்துல பூந்து விளையாடுறாரு, எதிரிகளை துவம்சம் பண்றாரு, பல எதிரிகளை வீழ்த்துறாரு, வெட்டி வீழ்த்துறாரு. இப்படியாப்பட்ட ஒருவர் ரசூலுல்லாஹ் நரகவாசின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழர் அவரை உற்று கவனிக்கிறார். அப்ப அவர் களத்துல போராடி கடுமையான முறையில் காயங்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வேதனை தாங்க முடியாமல் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த வாளினுடைய கைப்பகுதி இருக்கா இல்லையா, அதை தரையில ஊண்டி கூர்மையான பகுதியை தன்னுடைய மார்பில் வைத்தவராக அதை ஒரு அமுக்கிறாரு. வாள் பின்னாடி 2 தோள்களுக்கு இடையில வெளியே வந்துருது. தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாரு.
இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் சொர்க்கத்திற்குரிய அமலையே செய்து கொண்டிருப்பார், ஆனா கடைசியில் நரகத்திற்குரிய அமலை செய்து ஒரு நரகவாசியாக ஆகிவிடுவார். ஒருவர் நரகத்திற்குரிய தீய கெட்ட காரியங்களா செய்து கொண்டிருப்பாரு, இவெல்லாம் எங்க உருப்பட போற, நாசமா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கடைசியில நல்ல காரியங்களில் ஈடுபட்டு சொர்க்கத்திற்குரிய அமலை செய்து சொர்க்கவாசியாக மாறிவிடுவார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இன்னமல் அமால் பில் ஹவாத்திமு, ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு என்பது அவனுடைய கடைசி செயல்களை வைத்துத்தான், இறுதி செயல்களை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இத்தனை வருஷமாக நல்லவராக இருந்து வாழ்ந்து கடைசியில தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார், தன்னைத்தானே மாய்த்து கொண்டு நரகவாசியா போறார் ரசூலுல்லாஹ் காலத்துல. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் போன்ற வசனங்களை எல்லாம் என்ன செய்யறார், மனனம் செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய இழுத்தராகவும் அவர் இருக்கிறார். பின்பு என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் பழைய மார்க்கத்திற்கு கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுறாரு. அந்த வேதக்காரர்கள் இவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த முகமதுடைய மார்க்கம் பொய் என்பதை பாத்தியா, அவர்கிட்ட இருந்தவர், வஹியை எழுதினவர், வேதத்தை எழுதினவர், பக்கராவை மனப்பாடம் செஞ்சவர், இந்த அவரை விட்டு வெளியே வந்துட்டார் என்று சொல்லி என்ன செய்யறாரு, இப்படி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தின் மத்தியிலே வச்சு அல்லாஹ் அவரை சாவடிக்கிறான், கழுத்து முறிக்கப்பட்டு சாவடிக்கிறார், இறந்து போயிறாரு. இறந்து போனா அவரை கொண்டு போய் பூமியில அடக்கம் பண்றாங்க, தோண்டி கபரை தோண்டி அடக்கம் பண்றாங்க. காலையில பார்த்தா பூமி வெளியே துப்பிருச்சு, தூக்கி எரிஞ்சிருச்சு, பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா குழியை தோண்டி மறுபடியும் அடக்கம் பண்றாங்க, மறுபடியும் தூக்கி வெளியே வீசிருச்சு. மறுபடியும் மூன்றாவதாக அடக்கம் பண்றார்கள், மறுபடியும் தூக்கி பூமி வெளியே வீசிருச்சு. இதுக்கு மேல இனி அடக்கம் பண்ணி வேலை இல்லைன்னு அப்படியே போட்டு விட்டு போயிட்டார்கள் என்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வோட இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் போன்ற சூறாக்களை மனனம் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய இழுத்தராகவும் இருந்த அவர் கடைசியில் அவருடைய நிலைமை என்ன, காஃபிராக குஃப்ரிலேயே மரணித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தவர், உறுதுணையாக இருந்தவர், ஆறுதலாக இருந்தவர், எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹ்வுக்கு அரவணைப்பாக இருந்தவர். மக்காவுல ஏறக்குறைய அபூ தாலிப் மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மீது எந்த விதமான ஒரு வன்முறையையும் கட்டவிழ்த்து விடவில்லை. இவருக்கு பயந்து கொண்டு மற்ற எல்லாத்துக்கும் சித்திரவதை செய்தாலும் இவருக்கு அபூ தாலிபுக்கு பயந்து கொண்டு ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கல. அப்படியாப்பட்ட அந்த அபூ தாலிப் கடைசி மரண தருவாயில இருக்கிறார். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்பட்டு போறாங்க போய் சொல்றாங்க, என்ன அருமை தந்தையே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கிறேன், மன்றாடுகிறேன் என்று சொல்றாங்க. அந்த பக்கத்தில் இருந்த காஃபிர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அபூ தாலிபே, உன் மகனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னுடைய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டா, உன் அப்பன் பாட்டனாக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டா நீ வெளியேறுகிறாய் என்று சொல்றாங்க. அவர் கடைசியில என் அப்பன் பாட்ட மார்க்கத்திலே மூத்தா போயிறான்னு சொல்றாரு. அவன் அப்பன் பாட்ட மார்க்கம் குஃப்ரான மார்க்கம் தாங்கிறது இதுல விளங்குது. சில பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் முஸ்லிமா வாழையடி வாழையா வந்தான். இவர் அபூ தாலிபு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கா முஸ்ரிக்குகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவன் அப்பம் பாட்டன் அப்துல் முத்தலிப் வரைக்கும் என்னது குஃப்ர்ல தான் இருந்தாங்க, என் அப்பம் பாட்டன் சொன்ன மார்க்கத்திலே தான் நான் மௌத்தா போவேன், முஹம்மது ஆகி நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நான் மௌத்தா போக மாட்டேன் என்று சொல்லி மௌத்தா போயிறாரு. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பெரிய கவலை, ரொம்ப வேதனைப்படுறாங்க. எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், அதுக்காக வந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு இல்ல, ஒன்னு ரெண்டு போனாலும் அதுல நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே நம்ம மரணிக்க வேண்டும், நம்ம இஸ்லாத்தினுடைய எல்லையை விட்டு தாண்டி விடக்கூடாது. சிறுக்கு வைத்த நிலையில, இணை கற்பித்த நிலையில, தற்கொலை செய்து கொண்ட நிலையில, வட்டி வாங்கின நிலையில, பிறரை கொலை செய்த நிலையில நாம மரணித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி சொல்லப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மையஸா. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ்வாகிய நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவேன் என்று சொல்லி இந்த வசனம் அருளப்படுது. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையில் இருக்கும் பொழுது, நீங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்காக நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களே, அது உங்க கையிலேயே இருக்கிறது. நீங்க நாடியவர்கள் இஸ்லாத்தில் கொண்டு வர முடியுமா, நீங்க நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டிட முடியுமா என்று சொல்லி இந்த வசனம் அல்ல, இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மையஸா. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ்வாகிய நான் யாருக்கு நாடுகிறேனோ
அவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவேன் என்ற இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு அப்புறம் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாங்க, வந்த வழியே திரும்பி செல்றாங்க. இஸ்லாத்தின் 5 பெரும் கடமையாக இருக்கக்கூடிய அதுல ஒரு சக்காத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை நாங்க தரமாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்றாங்க. இவர்களோட தான் என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். இது மறுமையில் நாளில் வரக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பல ரிவாயத்தில் வேற வேற செய்தி வந்தாலும் ஒரு ரிவாயத்தில் இந்த செய்தியே வருது. என்ன வருது, கௌசர் என்ற நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்கு தடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் அப்படிம்பாங்க, என்னோடு இருந்தவர்கள். அப்ப சொல்லப்படும், இவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் இவர்கள் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படும். எந்த மார்க்கத்திலிருந்து வந்தார்களோ, எந்த கொள்கையிலிருந்து வந்தார்களோ அதன் வழியாக திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படும். இப்படிங்கிற செய்தி இருக்கிறது. அது மாதிரி மார்க்கத்தில் புதிதாக சில பேர் உருவாக்குனாங்க, அவர்கள் சம்பந்தமாகவும் பேசப்படுது. அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கி விட்டார்கள், அது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படும். இப்படி ரெண்டு செய்தி வருது. வந்த வழியே திரும்பி சென்றவர்களும் இருக்கிறார்கள், புதிதாக உண்டாக்கியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இதுல நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம வாழக்கூடிய காலத்துல ஈமான்ல உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான்ல உறுதியாக இருக்கிறது என்றால், ஈமான் என்றால் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும், இஸ்லாம் என்றால் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும். இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல ஒரு வசனத்துல சொல்லக்கூடிய நேரத்துல கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் என்ன அர்த்தம்? ஈமான் நமக்கு தெரியுமா இல்லையா? ஈமானின் ஃபர்ல 6 நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆயிரி ஹைரம் வ ஷர்ரும் மினல்லாஹி தஆலா. இதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். இவர்களை தான் அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, அல்லாஹ்வே நீ பயந்து கொள், அஞ்சிக்கொள், ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அவனை எவ்வாறு நீ அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் நீ அஞ்சிக்கொள், முஸ்லிமாகவே தவிர நீ மரணித்து விடாதே. கூப்பிடுறது யார? மூமினத்தான் அல்லாஹ் கூப்பிடுறான். நீ மரணிக்கும் போது முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் வெற்றி. வாழும் போது முஸ்லிமாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழும் போது தலையை தொப்பி போட்டு பெரிய தாடியை வச்சு ஜிப்பா வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. மரணிக்கும் போது நீ முஸ்லிமாக மரணித்தாயா, நீ அல்லாஹ்வை நம்பிய நிலையில் மரணித்தாயா என்பதை தான் அங்க மறுமையில பார்க்கப்படும். மரணிக்கிற நேரத்தில் யா முஹியதீன் ஒருத்தர் மௌத்தா போயிட்டான், ஜோலி முடிஞ்சு வச்சு. சவுல மீது பாதுஷாவே நீங்க தான் காப்பாற்றணும்ட்டான், ஜோலி முடிஞ்சு வச்சு. ஏன்? அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை அழைத்து விட்டான். அப்ப அந்த இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இறை நிராகரிப்பில் என்ன செஞ்சிடக்கூடாது, மரணித்து விடக்கூடாது. ரெண்டாவது, சக்கராத்துடைய நேரம் என்பது ரொம்ப கடுமையானது. அந்த நேரத்திலே ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்கள மரண நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லக்கீனு லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சொல்லி கொடுங்கிறாங்க. யாருடைய அந்த இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அது முடிகிறதோ அவர் என்றாவது ஒரு நாளைக்கு சொர்க்கம், பாவமே செய்திருந்தாலும் இறைவனை சரியான முறையில் நம்பிய காரணத்தினால், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று முழுமையாக நம்பிய காரணத்தினால், சும்மா வாயில சொல்றது இல்லை. இந்த கலிமாவை பொறுத்த அளவுக்கு சும்மா வாயில சொல்றது எத்தனையோ பேர் சொல்றாங்க. முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர் இஸ்லாத்தினுடைய கலிமா என்ன சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிம்பாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை சரியான முறையில் உணர்ந்து சொல்வாரையானால் என்றாவது ஒரு நாள் அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி அந்த குர்ஆன்ல அல்லாஹ் முந்தைய நல்லடியார்கள் விஷயமாக, நபிமார்கள் விஷயமாக நிறைய செய்திகள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்டதும் இதே துவா தான், யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாகவே மரணிக்க செய்வாயாக, எங்களை உயிரை முஸ்லீமாகவே கைப்பற்றுவாயாக, இப்படி கேட்டிருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய சம்பவத்தில் அந்த வித்தைக்காரர்களாக வருவாங்களா இல்லையா, அவர்கள் கூட என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சிகள் வந்ததற்காக, சான்றுகள் வந்ததற்காக நாங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக நீ எங்களை பழிவாங்க நினைக்கிறாயா, யா அல்லாஹ் எங்களுக்கு அழகான ஒரு பொறுமையை தா என்று சொல்லிவிட்டு யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாகவே எங்களை கைப்பற்றுவாயாக என்று அவர்கள் கேட்பார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும். இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகிறது.
முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருந்தது. ஆனா இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மரணிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனா அது நிறைய யாரு முஸ்லீமாக வாழ்ந்து இருக்கிறார்களோ, இறைவனை ஏற்ற நிலையில் வாழ்ந்து இருக்கிறார்களோ, அவர்கள் தான் அந்த முஸ்லீமாக மரணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த நிலையில் மரணிப்பார்களே ஒழிய, கடைசி வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து உயிர் துண்டக்கூடிய அடைகிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம்ங்கிறாங்களே, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஃபிரௌன் ஆசைப்பட்டான, நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் ஆசைப்பட்டான். ஃபிரௌன் என்பவன் யார்? எவ்வளவு கொடுங்கோலன், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன், எவ்வளவு பெரிய அந்த பூமியில் அநியாயம் செய்தவன், எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் செய்தவன், ஒரு சமுதாயத்தின் ஆண் குழந்தைகளை கருவறுத்தவன், நான் கடவுள் என்று சொன்னவன் எல்லாத்திற்கு மேலாக. கால ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களிலே மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னவன். அவனுடைய இறுதி நேரம் எப்படி இருந்தது? கடல் இரண்டாக பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறாங்க. ஃபிரௌன் கடலுக்குள்ள நடுவுல மாட்டிக்கிறான். இரண்டு கடல்கள் ஒன்றாக சேரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது சொல்கிறான், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அவன் சொல்றான், ஃபிரௌன் சொல்றான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன்னாடி உனக்கு ஏராளமான அவகாசங்கள் தரப்பட்டு விட்டது, நீ அப்பையெல்லாம் ஏற்றுக்கல, இப்ப சாவ போறோம்னு தெரிஞ்சு ஏத்துக்கிறியா என்று இங்க சொல்லப்படும். அப்படியே முஸ்லீமாக அல்லாஹ் அவனை அங்கீகரிக்கவில்லை. அதே மாதிரி ஒருவருடைய மரண நேரத்தில் உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவர் கேட்பாங்க, எல்லா மனிதரும் கேட்பார்கள், எல்லாம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து விடு, நான் அந்த பூமியில நல்லறங்கள் நல்ல காரியங்கள் செய்து விட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடு, காசு பணத்தை சேர்த்து வச்சு நல்லது செய்யாம, நல்லதுல ஈடுபடாம, நல்ல காரியங்கள் செய்யாமல் இருந்தவர்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கப்படும். அவகாசம் தரப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிடுவான். இதற்கு முன்னாடி உனக்கு நிறைய அவகாசங்கள் தரப்பட்டு விட்டது. 50 வயசு ஒருத்தனுக்கு இருந்தா 50 வருஷம் அவகாசம் உனக்கு தரப்பட்டு விட்டது. 10 கழிச்சிட்டால் 40 வருஷம் உனக்கு அவகாசம் தரப்பட்டு விட்டு உனக்கு அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டு எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பதானா ஏற்றுக்கொள்ள போற, இனி ஏற்றுக்கொண்டு நீ என்ன செய்ய போற என்று சொல்லி இவர்களுடைய அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்துல உறுதியாக இருப்பதற்காகவே அதிகம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பிஹி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நல்ல பள்ளிவாசலன் தலையும் தொப்பியும் ஜிப்பாவுமா இருப்பான், திடீர்னு வாத்தமாக சாராய கடையில் நிற்பான், திடீர்னு வாத்தமாக தர்காவில் நிற்பான், பார்க்கிறோமா இல்லையா? இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சாராய கடையும் கதியுமா போதையிலேயே கிடப்பான், தர்காவுலேயே தவம் கிடப்பான், 10 ஜில்லாவுக்கு போவான், இப்படி எல்லாம் போயிட்டு வருவான். கடைசியில் பார்த்தா அல்லாஹ் அல்லாஹ்னு பள்ளிவாசல் வந்திருப்பான். இப்படி நடக்கும். அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். இஸ்லாத்தை கடுமையாக எதிர்ப்பார்கள், விருப்பார்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருவான். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்ம வாழக்கூடிய காலத்துல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். உள்ளங்கள் அப்படி அல்லாஹ் புரட்டி விட்டுருவான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பிஹி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் இருப்பதற்கு நீ எனக்கு உறுதியாக்கி வை கேட்கிறாங்க. என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தி வை, இஸ்லாத்தை நிலை பெற செய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் நாம எவ்வளவு கேட்கணும்? இந்த துஆவை நம்ம அடிக்கடி கேட்கணுமா இல்லையா? நம்மளுடைய மரண நேரம் என்பது என்ன நேரம் எப்படி அமையும் தெரியாது. ஒருவர் இறுதியாக எந்த நிலையில் எந்த எண்ணத்தில் மரணிக்கிறார், எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அப்படித்தான் அவர் எழுப்பப்படுவார். ஈமான் கொண்ட நிலையில முஸ்லிமான நிலையில் நீங்கள் மரணிக்கப்பட்டால் தான் அதே நிலையில் எழுப்பப்படுவீர்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு உபதேசம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள். இறைவன் என்னது அருளாளன், மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் மீது நல்லெண்ணம் உள்ள நிலையில் நீங்கள் மரணித்தீர்களே ஆனால் உங்களுக்கு மறுமையில நல்லது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். அது மாதிரி நம்ம உள்ளம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தடம் புரண்டு கொண்டிருக்கிறது, தடமாறி கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துல இருக்கிறாங்க, எப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம் என்ற பெயர்ல நிறைய நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அது மாதிரி கோயில் குளம் என்று செல்லக்கூடியவர் பேரு முஸ்லீமா இருக்கு, கோயில் குளம் என்று செல்லக்கூடியவர்கள், தர்கா தலம் என்று செல்லக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்யணும்? இஸ்லாத்தை முதல்ல சரியாக படிக்க வேண்டும், இஸ்லாத்தை சரியான முறையில் அறிய வேண்டும், மறுமை பற்றி உண்டான செய்திகளை சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஈமான் நமக்கு வலுப்பெறும். ஈமான் வலுவாக இருந்தால்தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம தடம் புரள மாட்டோம். இந்த தடம் புரளாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துல அதிகமா துஆ செய்யணும். எல்லாம் எங்களை உள்ளத்தை, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதுக்கு பின்னாடி எங்களுடைய உள்ளத்தை நீ தடம் புரள செய்து விடாதே என்றெல்லாம் துஆ செய்யுமாறு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டுத்தரான். எங்களுக்கு ஈமான் என்ற இந்த இஸ்லாத்துல நேர்வழி அடைந்ததுக்கு அப்புறம், நீ எனக்கு நேர்வழி காட்டதுக்கு அப்புறம், லா துஸீ குலூபனா பஹத இது ஹதைதனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அல்லாஹ் நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு அப்புறம் எங்கள் உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாதே, தடமாற செய்து விடாதே, நீ இதுல உறுதியாக நிலைத்திருக்க நீ செய்யலாம், நீ வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கிறாய் என்று நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இஸ்லாத்துல நம்ம வாழக்கூடிய நேரத்துல தொப்பி போடுறதோ, தொழுகிறதோ, நோம்பு பிடிக்க இதெல்லாம் செய்யணும். ஆனா இது மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரலாம் என்று அறிந்து எல்லா நிலையிலையும் நம்ம உறுதியாக இருக்கணும். இவர்களுக்கு தான் மறுமையில வெற்றி. அந்த அல்லாஹ் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், என்ன சொல்றான்டா, அதாவது எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி, சும்மஸ்தகாம், பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்னது உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்னு சொன்னா பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும், இது எல்லாம் வரும். இது ரசூலுல்லாஹ்வோட வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. இந்த இரவின் இருள் சூழ்ந்தது மாதிரியான குழப்பங்கள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். காலையில ஒரு முஸ்லீமாக இருப்பான், மாலையில காபிரா போயிடுவான். மாலையில ஒருத்தன் காபிரா இருப்பான், காலையில என்னது முஸ்லீம். அப்படி என்ன சொல்றாங்க? அவ்வளவு குழப்பமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது, குழப்பமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. காலையில ஒருத்தன் முஸ்லீமா இருந்தாண்டா மாலையில காபிரா போயிடுவான், மாலையில ஒருத்தன் முஸ்லீமா இருந்தாண்டா காலையில ஒருத்தன் அவன் காபிரா போயிடுவான். அப்படியான குழப்பங்கள் நிறைந்த காலங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லி, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி, சும்மஸ்தகாமு, பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வ அப்சிரு ஃபில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி வந்து, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சுவர்க்கத்தை கொண்டு நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். யாருக்கு தான்? உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். ஈமானில் எந்த விதத்திலையும் சலைந்து விடாமல், அசைந்து கொடுக்காமல், எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்க சாய்ந்தீர்களே, ஆனால் அது கொண்டு போய் கடைசியில் உங்களுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியாகிறோம். நீங்க நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தான் நம்மளை இஸ்லாத்தை விட்டு தடம்புரல செய்கிறது. அதனால எல்லா நேரங்கள்லையும் மார்க்கம் சொன்ன வரையறைகள் நின்று, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நின்று, உறுதியாக நின்று நம்மளுடைய செயல்பாடுகளை காட்ட வேண்டும். அப்பதான் நமக்கு ஈமான் உறுதியா கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு படி கீழே நமக்கு சரசரன்னு கீழே இறக்கி விட்டுரும். இப்ப இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஈமான்ல எந்த நேரத்திலையும் சலைந்து விடக்கூடாது. நம்ம ஈமான ஆட்டம் காணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சில பேருக்கு நோய் இருக்கு, 10 நாளா இருக்கும், 15 நாளா இருக்கும், போகாது. அப்ப சைத்தான் வந்து சொல்லுவான், ஒரு மந்திரிச்சு பார்த்துருவோமே, ஒரு தாயத்தை போட்டு விட்டுருவோமே, ஒரு கயிறை போட்டு விடுவோமே, ஒரு தர்கால போய் 2 நாள் படுத்துட்டு வருவோமே, ஒரு கோயில்ல போய் மந்திரிச்சு பார்த்துட்டு வந்துருவோமே, ஒரு பூசாரிட்ட சொல்லி ஒரு பூஜை பண்ணிடுவோமே. இது எல்லாம் நம்ம சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து சைத்தான் என்ன செய்வான்? ஊசலாட்டத்தை போடுவான். பேய்க்கும் பார்க்கத்தானே செய்யணும், நோய்க்கு எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி பேய்க்கும் பார்க்கத்தானே செய்யணும் என்றெல்லாம் நம்மளை ஆட்டம் காண செய்வான். அப்ப நம்ம உள்ளம் என்ன செய்யும்? செஞ்சிடலாமோ, இந்த கஷ்டப்படுறோமே, இவ்வளவு சிரமப்படுறோமே, இங்க பார்த்துட்டா போயிருமோ, எப்படியாவது நமக்கு போனா சரிதான், இப்படி என்கிற மனநிலைக்கு வந்துடும் நம்ம. ஆனா உறுதியான ஈமான் உடையவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருப்பார்கள். எந்த நேரத்தில் மரணமே ஏற்பட்டாலும் இறைவனுக்கு இணை வைத்த நிலையில மரணித்திடக் கூடாது என்பதில் உறுதியா இருப்பாங்க. இவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் சுவர்க்கத்திற்காக. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண்மணி, ஒரு கருத்த ஒரு பெண்மணி, அவர்களுக்கு வலிப்பு நோய் இருந்தது. திடீர்னு ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு வலிப்பு நோய் விட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
எனக்கு இந்த வலிப்பு நோய் இருக்கிறது, இந்த மாதிரி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சிடறான், கீழே விழுந்து வெட்ட ஆரம்பிச்சிருது. பெண்மணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகிருது, எனக்காக நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, ஏம்மா நான் துஆ செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நான் துஆ செய்யறேன். ஆனா இதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக இதை பொறுத்து கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க உங்க முடிவு அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், சொர்க்கமெல்லாம் அப்புறம் பார்ப்போம், முதல்ல இப்ப எனக்கு இந்த நோய் குணமாகணும் அப்படிதான் நம்ம இருப்போம். நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கு, நம்மளாக இருந்தா என்ன செஞ்சிருப்போம், யதார்த்தமா சிந்திச்சால் இன்னைக்கு நம்ம எத்தனையோ சிறுக்கான காரியங்கள் செய்யறோமா இல்லையா, இது துஆ தானே, இது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, அனுமதிக்கப்பட்டது. சிறுக்கான விஷயம். ஒரு சாமியார் வந்து சொல்றாரு, யாரு 10 நிமிஷத்துல உனக்கு மந்திரிச்சு பார்த்து இந்த நோயை குணமாக்கிடுறேன், என்ன சொல்ற அப்படின்னு, குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனா அந்த சஹாபிய பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக இந்த துன்பத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா எனக்கு வேற ஒரு விஷயம் செய்யணும், இந்த வலிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல என் ஆடை விலகுதுல, அப்ப அந்நிய ஆண்களுடைய பார்வை என் மீது பட்டு விடக்கூடாது என்பதற்கு அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்க என்று சொல்லி ஒரு பெண்மணி அத்தனை சபையோர்கள் மத்தியிலே இந்த மாதிரியாக எனக்கு நோய் ஏற்பட்டுறது, இந்த மாதிரியாக ஆகிவிடுகிறது, இதனால் எனக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கிறது, இதனால் அப்படி எல்லாம் இருந்த அந்த பெண்மணி சொர்க்கத்திற்காக அதை தாங்கிக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில நடமாடக்கூடிய ஒரு சொர்க்கவாசிகளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இதோ இந்த பெண்மணியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாருங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நோயாக இருந்தாலும், சிரமமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக மறுமைக்காக சகித்துக் கொண்டார்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஈமான இழந்துடுறோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம், ஒரு கூத்தாடிய கடவுள் என்று சொல்றோம், அவனுக்கு பின்னால நம்ம படையெடுத்து செல்றோம், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஈமான்ல நம்ம உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்துல அதிகமா நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேணும். ரப்பனா லா துஸீஹ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு அப்புறம் எங்கள் உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாதே, உனது மார்க்கத்திலே நீ உறுதியாக்கி வை என்று கேட்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பிஹி அலா தீனிக, யா அல்லாஹ் என்னுடைய இந்த உள்ளத்தை புரட்டி விடாதே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நீ புரட்டி விடாதே, உனது மார்க்கத்தில் நீ என்னை நிலைநிறுத்தி வை அப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரியாக துஆக்களை நம்ம அதிகமாக கேட்கணும். நல்லறங்கள் என்று எது தெரிகிறதோ அதை இயன்ற அளவுக்கு நம்ம செய்யணும், பாவம் என்று எது தெரிகிறதோ அதை விட்டு விலகணும். இணை வைப்பு போன்ற காரியங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நெருப்புல தூக்கி வீசுறத எப்படி நம்ம வெறுப்போமோ அது மாதிரி இதை வெறுக்கணும். இதை இங்க நீ வெறுக்கவில்லை என்றால் அங்க நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுவாய் என்பது எனது உறுதி. அதனால ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, இறுதி முடிவு இனிதாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.